வீடியோ ஆன் பண்ணிட்டேன் சரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம எங்களோட புது பீரோ வீட்டுக்கு வாங்கியிருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த புது பீரோவில் எல்லாம் செட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாய் சொல்கிறாங்க மேடம். வீடியோ ஆன் பண்ணிட்டாலே இப்போ பெரிய யூடியூபர் மாதிரி ஹாய் சொல்ல வந்துடுறான். ஸோ பாருங்கள். ஸோ இந்த பையிலெல்லாம் தான் புடவை வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து போட்டாங்க பாருங்க. இந்த புடவைலாம் கொஞ்சம் மடித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்ன வச்சேங்க. ஃபஸ்ட்டு இந்த திங்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் பார்த்தோம். வாங்க திறந்து காட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பாருங்கள். இது பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், அவ்வளோதானா. அதுக்கப்புறம் 90 குங்குமம், ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்கள்ல, அந்த 90 குங்குமம்லாம் இருந்தால் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கயிறுலாம் போட்ட ஒரு பேக்கெட் இருக்கும்ல, அது இருந்தால் கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சாமி ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கிறது. ஸோ இது சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற கோல்டு ஏதாவது அது வந்து இந்த ட்ராவில் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பாருங்கள் ஒரு புடவை வச்சுட்டேன். ஸோ இப்போ தான் எங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் கூட ஒன்று நடந்தது. என்னன்னு சொல்கிறேன் இருங்க. பீரோலலாம் லேயர் வந்து இப்படி மேலே தானேங்க இருக்கும், அடுக்கா. அப்போ தானே புடவை வச்சா நம்ம இப்படி கையை தூக்கி இப்படி இங்கே தானே எடுப்போம். இதில் வந்து லேயரு கீழே இருக்குது. என்னங்க, நான் இது வைக்கிற புதுசாக வாங்கிட்டு வந்தப்பெல்லாம் நான் கவனிக்கலை. இது மடித்து வைக்கிறப்ப தான் நானே நோட் பண்ணுறேன். நம்ம பாருங்க கீழே இருக்குது. அப்போ நம்ம புடவெல்லாம் வேணும்னா இப்படி கீழே குனிஞ்சு தானே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்னேன். அவர் வந்து என்கிட்ட சண்டைக்கு வராரு. வாங்கிட்டு வந்தாச்சு, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு. சரிதா, ஓகே. அது ஆட்டாதப்பா, விழுந்துரும் கீழே. என்கிட்ட இருக்கிற புடவையோட நான் ஒரு சாரீ கலெக்ஷன் கூட நான் போடலான்னு இருந்தேன். என்கிட்ட இருக்கிற சாரீ எல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அது கூட அப்புறமா உங்களுக்கு டைம் இருந்தால் நான் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டு விட்டேன். இந்த சாரீலாம் நான் இன்னும் கட்டவே இல்லை. அப்படியே மடித்த மடிப்போட அப்படியே இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு மாதிரி மொட்டைன்னு இருக்கு. கட்டுனா ஒரு மாதிரி உடம்போட ஒட்டிக்கணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படியே பொடப்பாக இருக்குது. அதனாலே இந்த மாதிரி புடவைலாம் கட்டுறதே இல்லை. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அந்த சடங்கு வைப்பாங்கல்ல, கல்யாணம் நிச்சயதார்த்தம், அதுக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு கொடுத்த சாரி எல்லாமே. ஹாய் ஹாய் ஹாய். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வாங்க, நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் மடிச்சு வைங்க. இந்த புடவெல்லாம் கலைஞ்சிருச்சு, மறுபடியும் தான் மடிக்கணும். நீ போய் அங்கே வா, இங்கே வா. நான் இவ்வளோ வச்சுக்கிறேன் பாரு. ஸ்டாண்டெல்லாம் பிடிச்சி ஆட்டி விட்றான். நான் இவ்வளோ வச்சுக்கிறேன், நீ போய் அங்கே மடிச்சு வை. ஓ புஜு, இங்க வா புஜு. இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பிளவுஸ் எல்லாம் தனியா ஒரு கபோர்ட்ல வச்சிருங்க. பாருங்க, இது வந்து ரெடிமேடா வாங்கினது. இது ஒரு தடவை தான் போட்டேன், அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. 300 சம்திங்க்கு வாங்கினோம். அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லை, வேஸ்ட்டு. இந்தா தச்ச ப்ளவுஸ் தான். ரெடிமேட்லாம் எனக்கு அவ்வளோவா செட் ஆக மாட்டேங்குது. தச்சா தான் கரெக்டாக இருக்குது. தையக்கூலி எங்க ஏப்பா சாதாரணமாவா இருக்குது. ஸ்டாண்டை எடுத்தனா விழுந்துடும். அங்கே போகக்கூடாது, இங்கேயே விளையாடு. $350 $400 எகிரிக்கிட்டே தான் இருக்குது.
தூக்கம் வந்துச்சு. ம் ஆமா இதெல்லாம் பட்டு புடவையோடது. பட்டு புடவையிலேயே துணி இருக்கும்ல, அதை கட் பண்ணி தச்சு. பட் ஒன்றும் சரியா இல்லைங்க. ஒரு நல்ல டைலர் அமைகிறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் என்ன தேய்ச்சிச்சோ என்ன சொன்னாங்க தெரியல. அவ இப்ப தெரியுது. ஹாய் சொல்லு. இந்த வீடியோவை அப்படியே போடாம ஏதாவது அந்த எடிட் பண்ணி அந்த டைலாக் காமெடி டைலாக்லாம் வரும்ல, அந்த மாதிரி போடணுங்க. இது மடிக்க முடியல. இந்த சாரி வந்து நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன். ஸோ 2 சாரி வந்து 1000 rupeesன்னு எடுத்தேன். எது போத்தீஸா ஜெயச்சந்திரன் 2 புடவை 2000க்கு எடுத்தோமோ. இவருக்கு தான் ஞாபகம் இருக்கும். 1000 ரூபாய்க்கு எடுத்தியான்னு மறைக்கிறேன். சாரிங்க. 999 ஒரு புடவை 999, 2 புடவை 2000 சொல்லி எடுத்தோங்க. என்ன கடைங்க? எனக்கு அந்த துணி கடையா? டேக் இருக்கு. சாரிங்க 999 இல்லைங்க. ஒரு புடவை 1980. 1980. அப்ப 2 புடவை 1980ங்க. புடவையோட ஒரு புடவையோட ரேட்டு. ஆனால் ஆஃபர், தீபாவளி ஆஃபர்ல 2 புடவை எடுத்தா 2000 எடுத்தோம். அந்த புடவையும் இந்த புடவையும் இதுவுமே அதே கிரீன் காம்பினேஷன் தான். ஆனால் அங்கே லைட்டிங்கில் பார்க்க சூப்பராக இருந்தது. பட்டு கட்டினதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி கிளாத்து ஒர்த்து இல்லையோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவுமே கிரீன் காம்பினேஷன் தான். உங்களுக்கு தெரியும், கிரீன் கலரில் தொங்கு பாருங்க. இந்த தீபாவளிக்கு எடுத்தது. இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கு சடங்கு தானங்க. நலுங்கு வைப்பாங்கல்ல பொண்ணுக்கு. அது வைக்கிறப்போ தாய் மாமா வந்து புடவை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது தாய் மாமா எடுத்து கொடுத்தது. இந்த ரெட்டு காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும். என்னாச்சு மடிப்பு சரியா அதுக்குள்ள எத்தனை பொத்தல் இந்த புடவையில. அந்த மத்தாப்பு கொளுத்தோண்ட அது பொடிப்பட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்குதான் தீபாவளிக்கு நைட்டே போட்டுட்டு சுத்தம் கொடுக்குறப்பே வையன். இவ வர பாருங்க. ஆஹா அவள்கிட்ட ஏதாவது விளாடுறதுக்கு கையில சாதா சாரிலாம் தனியா வைங்க. கீழே வைங்க. இதெல்லாம் சும்மா சாதா சாரி தான். சாதா சாரி. இது வந்து என்னுடைய நிச்சயதார்த்த புடவை.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிரீன் கலர், கிரீன் வித் இது வந்து வைலட் கலர் காம்பினேஷன். ஸோ நிச்சயதார்த்த புடவை, அடுத்து கல்யாண புடவை. கல்யாணம் ஆல்பா ஃபோட்டோ வீடியோ எதுவுமே இன்னும் வாங்கலை. நானும் வாங்கி கொடுன்றேன், ஒன்றும் வாங்கின பாடில்லை. அதில் இருக்கும் ஃபோட்டோஸு. ஸோ இதுதான் கல்யாண புடவை, என்னோட கல்யாண புடவை. பிங்க் கலர் நான் தான் செலக்ட் பண்ணேன். புடவையை கலைச்சிட்டான். இது வந்து என்னோட பாட்டி புடவை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த காலத்து டிசைன் மாதிரி இருக்கும். ஜரிகெல்லாம் தெரியுதா? கிழிஞ்சிடுச்சு, கட்டி கட்டியே கிழிச்சிட்டேன். இது பாட்டி சென்டிமெண்ட்டுக்காக பாட்டியோட புடவை ஏதாவது ஒன்று எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். நிறையா வாட்டி கட்டியிருக்கேன், கிழிஞ்சிடுச்சு இப்போது. ஆனாலுமே தூக்கி போடாமல் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல, வயலட்டு. இது வந்து டார்க் பிங்க்கு. உங்களுக்கு லைட்டில் அப்படி பிங்க்கு மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் டார்க்கு, ஒரு திக்கு குங்கும கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கலர். இது நார்மல் புடவை. ஐயோ நார்மல் புடவை. இது நார்மல் தான். இதெல்லாம் என்னோட அம்மா சாரீங்க. அம்மா சாரி பார்த்தாலே தெரியும், டிசைன்லாம் அந்த காலத்து புடவை மாதிரி. பாக்ஸ்ல அவ்வளோதான். சும்மா ரெகுலர் யூஸ் புடவை மாதிரி கலங்கிடுச்சு. அதான் அதை எடுத்து அவுக்கிறேன். இங்கே உள்ளதான் வச்சுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அதனாலே இவ கலைச்சி போட்டுறா. இந்த சாரீ நான் அடிக்கடி கட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது நல்லா இருக்கும், கட்டமாக கரெக்டாக காம்பினேஷன். கலர் காம்பினேஷன் பாருங்க, பச்சை கலர் சேப்பு கலர் சூப்பராக இருக்குல்ல. இதுலேயே சாரீ வீடியோவே வந்துடுச்சு. உங்களுக்கு எல்லா சாரியும் காமிச்சு தான் வைக்கிறேனே. இது என்னோட ஃபேவரட். அது மடிச்சதே அப்படிதான் இருக்கு. எடுத்துற மாதிரி நீ எப்படியே கொண்டு போய் பீரோல இடத்த இது பண்றீங்க. புடிங்க மடிப்பாமண்ணா. மடிச்சு வச்சதுதான் அது அப்படி நனைஞ்சு இருக்கா. நான் சரி வீடியோ போயிட்டு இருக்கேன், இதுல போய் எங்க மடிக்கிறதுன்னு இங்க வா அனுச்சி இதை மடிப்போம். வாங்க வா, இதை மடிப்பா. சரி சரி மறுபடியும் சொல்லி சரி. இதுவா இப்ப அவளே வந்துருப்பா. அத கொஞ்சம் எழுத்து. ஐயோ கழிச்சிட்டா. இங்க வா புஜு. அங்க கலைக்காதப்பா, போயிட்டு நீ இங்க விளையாடுப்பா. அப்படியே விளையாடுப்பா. ஐயோ அடுத்தது கலைக்கிறோம். அதெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா, கலைக்க கூடாதுப்பா. கலைச்சா அவங்க பாரு அப்பா அப்புறம் திட்டுறாரு, மடிச்சு கொடுன்னு என்ன. இரு கீழே கிடக்கிறதா அதெல்லாம் எடுத்து விளையாடு. இது என்னோட ஃபேவரட் சாரீங்க. இது வந்து ஜோதிகா சாரின்னு சொல்லுவாங்க, ஜோதிகா சாரின்னு சொல்லுவாங்க. இது கலர் அந்த மாதிரி கட்டினீங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும். நான் வந்து தமிழா இது ரொம்ப ராசியான சாரீ எனக்கு.
தமிழா ஷோ போனேன்னா ஜி தமிழ், அதில் இந்த சாரீ தான் கட்டியிருப்பேன். செம்ம லுக்கு கொடுக்குங்க கேமராக்கு எல்லாம் லைட்டிங்ஸுக்கெல்லாம். நான் பாருங்க, இது வந்து இந்த மாதிரி இருக்கும் முந்தி உங்களுக்கு. இதோட பிளவுஸ்லாம் இது கல்யாணத்துக்கு முன்னாடி தைச்சது, சின்னதாகவே போயிடுச்சு. எடுக்கிறான் இதுக்கு அடி கொடுத்தாதான் சரி வருவான்னு நினைக்கிறேன். சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீங்க, செம்ம ட்ரெண்டிங். இது ஒரு மாதிரி கட்டமா இருக்கும். காம்பினேஷன் பாருங்க, எல்லோ வித்து டார்க் ப்ரௌனுங்க, குங்குமம் கலரு. கட்டுனீங்கன்னா செம்ம லுக்கா இருக்கும். எப்படி சூப்பரா இருக்கா பாருங்க. இது வந்து முந்தி உங்களுக்கு, இது வந்து சாரீ ஃபுல்லா இப்படி வரும். இதுக்கெல்லாம் நல்லா ஆரி ஒர்க் பிளவுஸ்லாம் தச்சு போட்டிங்கன்னா வேற லெவலா இருக்கும். நான் சாரீ பைத்தியங்க, எனக்கு சாரீ தான் அவ்வளோ பிடிக்கும். இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் எடுத்தது தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே சென்னையில் தான் எடுத்தோம். என்னோட தங்கச்சி கல்யாணம் வந்துச்சு. ஸோ அதுக்காக கட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ப்ளவுஸ்லாம் எதுவும் இல்லையா. ஸோ அப்போ தான் இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் ஒன்று காமிச்சேன்ல, அது வந்து இந்த சாரீக்கு எடுத்தது தான். ஒரே ஒரு நைட்டு தான், மார்னிங் மேரேஜ், நைட்டு சென்னை கிளம்பி அங்கே தாம்பரமா அங்கே தான் போயிட்டு ஒரு கடையில் 11-12 ஆயிடுச்சு மணி. கடையே எல்லாம் சாத்திட்டாங்க. ஏதாவது ஒரு கடை திறந்துருக்காதா அப்படின்னு தேடிட்டு போனோம். ஒரு கடை திறந்துருந்தது. அதுவும் பாதி ஷட்ரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டு ஒரே ஒரு சாரீ வேணும்னு சொல்லி காமிக்க சொல்லி எடுத்து, அப்புறம் அங்கேயே போயிட்டு ப்ளவுஸ் எடுத்துட்டு போனோம். காலைல மேரேஜ் போனோம். இப்படியே ஓடிட்டு தானே இருக்கு, அதை வேற பார்க்கல, ஓடிட்டு தான் இருக்கு. இது வந்து என்னுடைய கணவர் செலெக்ஷன் தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்மையா இருக்குல்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய பூ வச்சு இதுவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த சாரீ பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு. இது சென்னையில தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எடுத்தோம். அந்த கடை பேரு கூட ஒரு மாதிரி யூனிக்கா இருக்குங்க. என்னமோ காதியா இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கடைங்க, ட்ரெடிஷ்னல் நேமா இருந்தது, மறந்துட்டேன். இது வந்து சதய விழாவா 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அது ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அதுக்காக எடுத்து ப்ளவுஸ் தச்சு போட்டு போனது. பெரிய பார்டர் சூப்பரா இருக்குல்ல. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. நீ வந்து மௌன விரதமா இருக்கியா? எல்லாம் நானே பேசிட்டு இருக்கேன், நீ ஏதாவது பேசலாம்ல. ஏன் சரி, இந்த சாரி எப்ப எடுத்ததுன்னு சொல்லு. நான் எங்க எடுத்து கொடுக்கவே இல்லைன்னு சொன்னேன். இப்பதானே ஒரு சாரி நீ எடுத்து கொடுத்ததுன்னு சொன்னேன். என்ன சொல்ற, நீ என்ன வாங்கி கொடுத்த? ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலாம்ங்கிற. இதெல்லாம் வாங்கிக்கலையே, அதுக்காக தான் நம்ம பேசாம உட்கார்ந்துருக்கேன். என்னைக்காவது நீ சண்டை போட்டேன்னா, சண்டை வந்தா கோவத்துல எல்லாரும் சொல்றது தானங்க, கலைக்காதுப்பா நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்த, நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு எல்லாரும் சண்டையில கேக்குறது தானே. நீ மட்டும் சண்டையில நான் எதுவுமே கேட்கவே இல்லையா? 1 2 நீ வாங்கி கொடுத்தது நிறைய இருக்குது. யாரு நான் ஏதாவது மென்ஷன் பண்ணி இவர் எனக்கு எந்த சாரியுமே வாங்கி கொடுக்கலங்க அப்படின்னு ஏதாவது சொன்னா? 10 கூட வாங்கி ஏங்க உங்களுக்கு தெரியாது, என்னோட செலெக்ஷனை விட இவரோட செலெக்ஷன் வேற லெவலா இருக்கும், செம்மையா இருக்கும். அது எனக்கு அவர் காட்டுறப்ப அவ்வளவா என்ன இவன் இந்த சாரியை போய் எடுக்க சொல்றான் அப்படின்னு இருக்கும். பட் அதை எடுத்துட்டு வந்து பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி அப்படி கட்டிட்டு நிக்கிறப்போ செம்மையா இருக்கும். அப்போ சொல்லுவேன் நானு, பரவாயில்லடா உன் செலெக்ஷன் நல்லா தான் இருக்கு, நான் கூட உடனே தப்பா நினைச்சிட்டேன், என்ன நல்லாவே இல்லை, இதை போய் எடுக்க சொல்றேன் நினைச்சிட்டேன்னு நினைப்பேன். இது இவர் எடுத்து கொடுத்தது தான். நான் பாப்பாவோட பிறந்த நாளைக்கு எடுத்தது. பர்த்டே வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு பாருங்க. இந்த சாரீ கட்டியிருப்பேன். இது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது.
இதில் கூட நிறைய கலர்லாம் கூட வயலட் கலரு அப்படி இப்படின்னு ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. இது 800ங்க. நான் 800க்கு எடுத்தேன். அது அப்படி ஆகுது. நான் என்ன பண்றது? அது இப்படி காட்டுறப்ப அப்படியா இல்ல அது தனியா அது எப்படி வந்து புடவை கேட்க மாட்டாங்களா வீடியோ பார்த்துட்டு என்னங்க புடவை இப்படி இருக்குதுன்னு? இல்ல இந்த மாதிரி இந்த இதுக்கு சம்பளம் அது ஏன் அப்படி மடிச்சோம்? நம்ம அவசரத்துல மடிச்சதா என்னன்னு தெரியல. சரிவா அப்படி மடி அப்படியே மடிப்பு கலையாம அதை மட்டும் எடுத்தா என்ன? இவ வேற இங்க ஒரு பக்கம் போட்டு இங்க இப்ப வச்சிருக்கிற புடவையெல்லாம் மடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் கடைச்சி விடுறா. இவ்வளவு வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி கொடுக்கணும். அது புடவை லென்ஸ் அந்த மாதிரி முன்னும் இருக்குங்க. இங்க பாரு, இதை இழுத்து பிடிக்கணும். அதனாலதான் நான் அப்படி மடிச்சு வச்சேன். இருப்பா தனுஷ்டி, சேட்டை பண்ணக்கூடாது. இங்க பாரு, இதை கொஞ்சம் இப்படி இழுத்து பிடிக்கணும். லென்த் முன்னும் பின்னமா இருக்கு, அதனால உனக்கு அப்படி வருது. ஏன்னா மேல தப்பு சொல்லக்கூடாது. அது அப்படி இருந்ததுனாலதான் நான் அப்படி மடிச்சு வச்சேன். இருப்பா கொடுப்பா. அப்படியே பேசாம உட்காந்துக்கணும். இப்ப கரெக்டா இல்ல? முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும். அவ்வளவு கிடைக்கிறா அவ்வளவு கலைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? ஏப்பா ஒரு மாதிரி இருக்கு பாரு. எழுத்துப்படி புடி பட்டுன்னு அது தேர்றதுக்குள்ள அதை உள்ள வச்சு இருப்பா இருப்பா இருப்பா. ஒன்னாச்சுட்டா. இருப்பா இருப்பா முடிஞ்சிருச்சுப்பா. அவ்வளவுதான்ப்பா. சத்த நேரம் இருப்பா. முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். வயலட் கலர்னா என்னோட ஃபேவரெட்டுங்க. வயலட் பைத்தியம் நான். இது வயலட் பெரிய பார்டர் இது. இது வந்து போன தீபாவளிக்கு, போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது. இவர் எடுத்து கொடுத்ததுதான். மனுஷன் கோச்சிக்கிறாரு, அவர் எடுத்து கொடுத்ததுன்னு ஒண்ணுமே சொல்லவே இல்லைன்னு. சண்டையில சொல்லி காமிச்சிருக்கா. சண்டையில அப்படிதான் வருது. நான் சொல்ற சண்டையில இது வந்து என்னுடைய வளைகாப்புக்கு வந்த புடவை தாய் மாமா எடுத்து கொடுத்ததுங்க. சூப்பரா இருக்குல்ல? இது பட்டு புடவை மாதிரியே இருந்தது. பட்டு புடவையா என்னன்னு எனக்கு தெரியல. காம்பினேஷன், கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
ஒரு மாதிரி இது கிரீன் மாதிரியும் இருக்கும், ராமர் கலர் மாதிரியும் இருக்கும் கேமரால. பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிங்க் கலரு, ஃபுல்லா பிங்க். வர ம் என்னப்பா இருப்பா ஏப்பா இதெல்லாம் எவ்வளோ 5 ரூபா? இதுல போடணும் யாருக்கெல்லாம் 5 ரூபா ஸ்மெல் பிடிக்கும் சொல்லுங்க. மேலே போடு மேலே போடு, அவன் கண்ணில் மாட்டாம அவன் கையை எடுக்க முடியாம போடு. இது ஒரு கட்டமா இருக்குங்க. இது என்ன திங்கிறது இல்ல, இது ஒரு மாடல் ட்ரெண்டிங்ல வந்து கட்டமா இருக்கிறது. இது முந்தி வந்து எலி பிடிக்கிறது, இது எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோட புடவையில எந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பரா இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் முடிஞ்சா உங்களுக்கு எந்த கடையில எடுத்தேன், எங்க எடுத்தேன் ஞாபகப்பட்டு சொல்றேன். அவ்வளோதாங்க, மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு இந்த ரெகுலர் யூஸ் புடவை, ஒரு இப்போ மடிக்காத 2-3 புடவை மட்டும்தான் இருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவரோட சட்டை வைக்கணும், பாப்பாவோட புது சட்டைலாம் வைக்கணும். அவ்வளோதான், வச்சுட்டா வீரோட முடிஞ்சிருச்சு. சட்டை ஆமா, உனக்கு எந்த காப்போடு? ஐயோ ஏடிஎம் கார்டு. ஐயோ கடைக்கு போனப்போ வச்சுன்னு அதை எடுத்தான். சட்டை காணா போயிடும். அழுவக்கூடாதுப்பா, அதுல விளையாடலாமா கேக்குறேன். உனக்கு தனி காப்போடு ஒழிச்சு வச்சுக்கப்பா. சரி 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 தங்கம், இல்லாட்டி அழுவாதடா. இதை பிடிச்சிருங்க, இதை மடிச்சிருவோம். சரிப்பா அழுவாதடி என் தங்கம், இல்லாட்டி அதுல விளையாடக்கூடாதுப்பா, அது ஏடிஎம் கார்டுப்பா. அந்த சாவி எடு, அப்பாவுக்கு அந்த பீரோ சாவி எடுத்து கொடுப்பாங்க, கிடக்கு பாரு. யார் அங்க போட்டது? வேற அட்டை பாக்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டேன். அதுல உள்ளது மோஸ்ட்லி புதுசு எல்லாம் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் பழசு அந்த மாதிரி தான் கிடக்கு. இத முதல்ல மடியா என்னன்னு பாப்போம். என்னதான்ப்பா வேணும்? இது ஒரு புது பாக்ஸ், எதையும் உள்ள வச்சு வந்துட்டேன். எல்லாரும் பாக்குறாங்க, தனுஷ்டி நீ அழுவுறத எல்லாரும் பாக்குறாங்க. அது பிளவுஸ் வேற எப்படி மடிப்பாங்க? சரி அழுவக்கூடாது. பாய் சொல்லு, வீடியோ பாய் சொல்லு, நம்ம முடிச்சிருவோம். பாய், டாடா சொல்லு, பாய் சொல்லு. முத்தா குடு, முத்தா குடு. கொடுக்க மாட்டிய? சரி அப்பா சொல்லு. என்னடா வீடியோனா எதுவும் பேச மாட்டாளா? உங்க அப்பா மாதிரியா நீனு? அவனும் இந்த மாதிரிதான், வீடியோனா எதுவும் பேச மாட்டான். மற்றபடி ஆஃப்லைன்லாம் நல்லா வாய்க்கிலையும் ஆளுக்கு நல்லா பேசுவாங்க. எனக்கே அவன் பேசுறப்பெல்லாம் ஐயோ வீடியோ எடுக்கலாம்ல அப்படின்னு தோணும். ஆனா வீடியோ ஆன் பண்ணிட்டா பேச மாட்டான். கேட்டா ஏன்டா பேச மாட்டேன் கேட்டா கேட்டா நீ ஏன் பேசு, நான் வரல, நீ ஏன் எடு அப்படின்றான். அங்க ஒரு புது பிளவுஸ் இருக்குங்க, பிங்க் கலரு. நானே மடிக்கிறேன். இவன் எங்கடா இவளை உட்கார வச்சுக்க மடியில, மடியிலே உட்கார வச்சுக்க, விட்டுறாத, கீழே விட்டுறாத. இதெல்லாம் வாயில வச்சிருவ ஜூட்டி.
நாங்கள் கொடுக்கலன்னா அதோட விட்டுருணும், அடம் பிடிக்க கூடாது. ஏன்டா உட்கார தானே வச்சுக்க சொன்ன அவளை. தூக்கலப்பா இருப்பா கீழே வச்சுக்க, பொறுமையா கீழே கை பிடிச்சு வச்சுக்க, கீழே கீழே கை பிடிச்சு பத்துக்கு போகுது அந்த பட்டிங்க. இது என்னோட சுடித்தாருங்க. சுடித்தாரெல்லாம் எடுக்கிறது எங்க அறவே விட்டாச்சு. இது ஒரு என்கேஜ்மெண்ட், என்னோட சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்தோம். அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பேன், சுடித்தார் தான். ஆனால் இதுவே கிராண்டாக இருந்தது. இதுவே கிட்டத்தட்ட உமன்ஸ் டே ஆஃபருக்கு போட்டிருந்தாங்க, 1000 ருபீஸ்ன்னு எடுத்தேன். சூப்பராக இருக்குங்க, போட்டிங்கன்னா அழகாக ஒரு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. செம்ம ஃப்ராகுங்க இது, லாங் அனார்கலி, ரொம்ப லென்த்தாக இருக்கும். இப்போ எனக்கு அது பத்தாமல் போயிடுச்சு. ஆமாம், புஜு என் பொண்ணுக்கு போடுறதுக்கு தான் வச்சுருக்கேன். அவள் ஒரு 18 வயசு அந்த மாதிரி. ஆனால் போட்டு விடுறதுக்கு தூக்கி போடவே மனசு வரலைங்க. செம்ம கெவுனுங்க இது. ஒரு கிழிசல் எதுவுமே இல்லை. என்னன்னா கை பத்தாமல் போயிடுச்சு, கை ஏறவே இல்லை. என்ன பண்ணுறது? அப்புறம் பேச வேணாமா, சொல்ல வேணாமா எல்லாம்? என்னப்பா எந்த புடவை நடந்தது? அது தீபாவளி புடவையோடது தான். இருங்க வரேன். அது கிழிச்சதுதான் தைக்கணும். தப்பன் கிரீன் கலர்ல என்கிட்ட ஒரு பிளவுஸ் கூட இல்லை, தைக்கணும். ஆய் கத்துணிக்கா அழகா மடிச்சுட்டேன். அது தைக்காத பிளவுஸ்லாம் தனியாக வைங்க, நிறையா இருக்கு, அதெல்லாம் தரேன். அப்பதான் ஞாபகம். அப்படியே இடம் இருக்கிற இடத்துல அப்படியே வச்சு விட்டுருங்க. இது வந்து அந்த என்னோட ஃபேவரட் சாரின்னு சொன்னனுங்க, ஒரு ஜோதிகா சாரின்னு, அதோட பிளவுஸுங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தைச்சதுங்க. இப்போல்லாம் சுத்தமாக பத்தலைங்க. ஆனால் நல்ல டிசைன். இந்த பாருங்க, பேக்கில் அவ்வளோ அழகாக நெக்கில் இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு தைச்சது. இதெல்லாம் தூக்கி போட மனசு இல்லைங்க. சரி இப்போ பாப்பாக்காக வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வளர்ந்தா போட்டுடலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்னோட கல்யாண பிளவுஸ்ல கல்யாணத்தப்ப தைச்சது. இப்போ பத்தாம போயிடுச்சுங்க எல்லாம். இங்க பாரு, இந்த மாதிரி தைக்காத பிளவுஸே என்கிட்ட ஒரு 50 இருக்குங்க, பொறுக்கி எடுத்து இந்த மாதிரி பிட்டு, பிளவுஸ் பிட்டு. இதெல்லாம் என்ன பண்ணிடுறது, லைனிங்க்கு தைக்க கொடுத்துறது. அது பெருசா இருக்குங்க. அம்மா ஊருக்கு போறப்ப அம்மா ஒரு தடவை இது பாப்பாவுக்கு கொடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப பெருசா இருக்குன்னு போடவே இல்லை. அது இப்பதான் கண்ணிலே மாட்டுது. கரெக்டா இருக்கு அவளுக்கு. அப்படியே சட்டை மேலே போடு. தைக்காத பிளவுஸ் எங்க வச்சிருக்க, அதோட இந்த வை. இதெல்லாம் புடவை காமிச்சிருப்பேன். எதுக்குமே அந்த புடவையோட பிளவுஸ் நான் தைக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும்ல, அப்போ வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் தைக்கிறது. இது என்ன புடவைன்னு தெரியுதா? ரேஷன்ல கொடுப்பாங்களா பொங்கல் சாரி, அது ஒரு என்ன தெரியுமாங்க, நாங்கள் வந்து கடைசியாக போயிட்டு வாங்கினோம், மாத கடைசியாக சம்திங் அந்த மாதிரி போய் கேட்டதுனால புடவெல்லாம் தீந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குல்ல 104, அவங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எதாச்சியாக ஒரு தடவை சும்மா கேட்டு பார்க்கலான்ட்டு போனப்போ அவங்களே வந்துடுச்சிங்க மறுபடியும் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை கேன்சல் பண்ணேன். இல்லை கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ரேஷன் புடவையா நீ ஏமா வாங்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏய் இங்க பாருங்க, டால் மாதிரி
கரெக்டா தான் இருக்கு. நில்லு விளையாடாத நில்லு, அழகா இருக்கு பாப்போம். நில்லு அப்பா மேல நில்லு. நில்லு, அப்படியே நில்லு. ஆடாம நில்லு. இருங்க, இறக்கி விடுங்க. கரெக்டா தான் இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கு. ஏவனே அம்மா எடுத்து வச்சிருந்துச்சுங்க. எதுக்கோ போனப்பதான் கை தைக்கணுமா? ஆமா, சின்ன பிள்ளை தானே, எதுக்கு கையெல்லாம் தைக்கணும்? கை வேற கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, சூப்பரா இருக்கு. இது ரேஷன் புடவை காமிச்சிட்டேன். இந்த இதையும் வச்சிரு. போட்டு போ பாத்து. முடிஞ்சிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே தடவிக்கிட்டு நின்னா. ஒரு நியூஸ் பேப்பர் மடிக்கிறதுக்கு சாலிடா 1/4 மணி நேரம் ஆனிச்சு. வீடியோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் டக்குன்னு முடிச்சு கொடுப்பா. ஏன் தள்ளுற இத மடி? மடிச்சத முதல்ல வச்சிடலாம், மடிக்காதது அப்புறமா எடுக்கலாம். கிளாத்துமே நல்லா இருக்குல்ல. எப்படியும் இதை இங்க போய் வாங்கினா எவ்வளவு சொல்லுவானுங்க? 1000 ரூபாய் சொல்லிடுவானுங்க. எவ்வளவு தைக்காத பிளவுஸ் பிட்டு எவ்வளவு இருக்குல்ல. இது ரேஷன் வெட்டி தானே? இதெல்லாம் பத்தாம போயிடுச்சு. புஜ்ஜி தெரியவே இல்லை வீடியோல. பம்பரத்தை பார்த்துட்டான். அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இருங்க காட்டுறேன். வீடியோவை ஆஃப் பண்ண போகிறேன். அவரோடதுலாம் அப்புறம் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் 38 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட சாரீ கலெக்ஷன். 2 ரேக் வந்துருச்சு ஃபுல்லாக. சூப்பராக இருக்குது. இந்த பீரோலுக்காக எங்களுக்குள்ள எத்தனை தடவை சண்டை வந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பீரோல் வாங்கி கொடுக்கல என் புடவையெல்லாம் வீணா போகுது, பாலா போகுதுன்னு மனுஷனை கரிச்சு கொட்டி திட்டியே தீர்த்துட்டேன். எவ்வளோ பாடுபடுத்திருந்தா பீரோலோட வந்துருந்து பாருன்னு பார்த்துங்க. சில்லறை காயின்ஸ்லாம் போட்டு வைக்கணும்லங்க. இந்த காயின்லாம் போட்டு வைங்க. சரி, ஓகேங்க, பாய். வீடியோ ரொம்ப போர் அடிக்க போகுது உங்களுக்கு. பாய். வீடியோ முடிச்சுக்கிறேன்.